Hi, hello, welcome to It's Me Dinesh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் ஃபார் டேபிள்ஸ் பார்க்க போகிறோம் டாக்குமெண்ட்டில். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். கூகுள் டாக்ஸில் வந்து ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது வந்து ஒரு 5 or 6 டிப்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் டேபிள்ஸ்க்கு மட்டும் நான் தனியாக இந்த வீடியோ பண்ணுறேன். ஓகேவா, ஸோ டேபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸோ என்னென்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து டிப்ஸ் வந்து என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால், இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேருக்கு இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகும். ஓகேவா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கூகுள் டாக் இருக்குது. ஸோ இந்த கூகுள் டாக்கில் இப்போ நான் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஸ்மார்ட் சிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாலே இதில் காட்டும். ஓகேவா, லெட்ஸே நான் வந்து இவ்வளோ ஒரு டேபிள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த லைனும் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ அது இருக்கட்டும். அது ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து டேபிள் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா, நான் குயிக்காக என்ன பண்ணுறேன், டேட் டாக்ஸ் யூசர் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல அட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து எனக்கு டேட் வந்து டுடே டேட்டா அடுத்த நாள் டேட்டா என்னன்னு சொல்லி கேட்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டேட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் எந்த டேட் வேணால் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 23 செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இப்போ நான் வந்து இதோட ஃபாண்ட் எல்லாத்தையும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் இந்த டேட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இந்த டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப போய் நீங்கள் டேட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரியே இந்த இடத்துல வந்து டேட் செட்டிங்ஸ் வந்து எனக்கு இந்த ஃபார்மேட் வேணாம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட் உங்களுக்கு சூஸ் ஆகுதோ அந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே போய் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் அடுத்தது இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாக்கை வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அட் டாக் 1. ஸோ அந்த டாக்குமெண்ட்டோட நேமை நான் டைப் பண்ணனாலே எனக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் டாக் 1 அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது இதோட யூசர் யார். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் நிறையா யூசர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த யூசரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டை கொடுத்து அவங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்துடும். ஓகேவா, நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமெயில் ஐடி கிட்ட கர்சரை வச்சிங்கனாலே அவங்களோட டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அவங்களோட ஓப்பன் டீட்டெயில்டு வியூ பார்க்கலாம். அவங்களுக்கு இமெயில் வந்து இங்கேருந்தே நீங்கள் டைரெக்டாக சென்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் நீங்கள் சேட் இருந்தது அப்படின்னா சேட் எனேபிள் இருந்ததுன்னா ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் வந்து சேட் பண்ணலாம். அதே மாதிரியே வந்து வீடியோ கால் பண்ணணும் அப்படின்னாலும் வீடியோ கால் பண்ணலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு வந்து கேலண்டர் ஓப்பன் ஆகும். ஸோ கேலண்டர் மூலிமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு செக் பாக்ஸ் வேணும் அப்படின்னா செக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்துடுது. ஓகேவா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் எதுவோ நான் வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஓகே, இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ இதெல்லாமே வந்து எனக்கு ஹெட்டரு. ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் டைம் சேவ் பண்ணுறதுக்காக போடுறேன். இங்கே நான் காப்பி பண்ணி போட்டுட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, காப்பி பண்ணி போட்டதும் எனக்கு இதில் மட்டும் இந்த க்ளோஸ் வேணாம். நான் க்ளோஸை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்துடுதா. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து டேட்டை நான் என்ன பண்ணுறேன், லெட்ஸே முன்னாடி டேட்டு வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இது எல்லாமே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்கனாலே இங்கே வந்து ஒரு 3 சிம்பிள்ஸ் வந்து வரும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு நியூ ரோ வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு நியூ ரோ வந்துடும். ஓகே, ஸோ நான் அதுலேயும் வந்து நான் இதெல்லாம் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இங்கே எனக்கு நியூ ரோ வந்துடுது. ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் டேட்டை வந்து ஒரு 11th செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த 3 சிம்பிளில் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நியூ ரோ வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த 6 டாட் மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதையே வந்து நீங்கள் மேலே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ கொண்டு போனீங்க அப்படின்னாலே இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி வந்துடும். ஓகே, அதே மாதிரி இங்கே மேலே நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னாலுமே இந்த இடத்துல மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா இது வந்து ஷார்ட் பண்ணுறதா அசெண்டிங்காக டிசெண்டிங்காக வருது. இது வந்து ப்ளஸ் பாயிண்ட் வருது. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலம் வந்து நான் செகண்டாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இது பண்ணி இப்படி நான் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து எனக்கு வந்து ஹெட்டர். ஸோ அதனால் நான் பின் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அதோட ஹெட்டர் வந்து கீழே வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, நான் இன்னொரு வாட்டி நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை பின் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எனக்கு அதே ஹெட்டர் வந்து எனக்கு இங்கே வந்துடுது. அதே மாதிரி நீங்கள் அடுத்த பேஜுக்கு இது ஓவர்ஃப்ளோ ஆனாலும் அந்த இடத்துல இது வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ இந்த இடத்துல ஒரு இது இருக்குல்ல, ஷார்ட் டேபிள்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்னு கேட்குது. இப்போ நான் அசெண்டிங் கொடுத்தேன் அப்படின்னா இந்த டேட் எல்லாம் மாறும். ஸோ நான் டிசெண்டிங் கொடுத்தேன் அப்படின்னா இந்த டேட் எல்லாம் திரும்ப மாறுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து மாறாது. ஏன்னா இதை வந்து நான் ஆல்ரெடி பின் பண்ணிட்டேன். பண்ணாமல் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவும் வந்து டேட்டான்னு நினச்சிட்டு அதுவும் வந்து அசெண்டிங் டிசெண்டிங்கில் இன்க்ளூட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து வெரி குவிக் டிப்ஸு. நீங்கள் வந்து டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது, ஸோ டேபிள் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி நீங்கள் மெனுக்குள்ளே போய்ட்டு ஒவ்வொன்றா நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கேயே வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து குயிக்காக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை விட இன்னும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ டேபிளோட வித்து ஹைட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ காலமில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ காலம் வித்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அலைன்மெண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டாப்பில் என்ன பாட்டமில் என்னன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிளாக் கலருக்கு பதிலாக நான் வந்து இந்த கலர் கொடுத்தேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ண இடத்துல பார்டர்ஸ் எல்லாம் வந்து கலர் மாறுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு குயிக் டிப்ஸ் ஃபார் when you are handling the tables. டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் டேபிள்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். உங்களோட டைம் சேவிங்காக இருக்கும். ஒவ்வொரு மெனுவும் நீங்கள் போய் பார்த்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் இங்கேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து இந்த வீடியோ. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய இந்த வீடியோஸை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ நான் கூகுள் வீடியோஸை பற்றி, கூகுள் ஷீட்டை பற்றி, கூகுள் டாக்கை பற்றி, கூகுள் ஆப் ஸ்கிரிப்டை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். போய் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் போய் மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், அந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷீட்டை பற்றி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கம்யூனிட்டி டேபிள் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி குவிஸஸ் எல்லாம் வந்து நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை பற்றிலாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக செக் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Take care. Bye bye.